அப்போலாம் இந்த பஜ்ஜி சொஜ்ஜி இல்லாம பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனே இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பஜ்ஜியை நம்ம வீட்டில் ஃப்ரீக்வெண்ட்டாக செய்வோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சொஜ்ஜி இல்லைன்னா சொஜ்ஜி அப்பம்னு கூட சொல்லலாம். இதுக்கு ஒரு பவுலில் 1.5 கப் மைதா, 1/4 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சாஃப்டாக சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு இதை மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சிருங்க. இன்னொரு பேனில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண ஒரு 3 முந்திரியை சேர்த்து நல்லா ப்ரௌனாக வதக்கிட்டு 1/2 கப் ரவை, அதாவது 100 கிராம் ரவையை நல்லா வறுத்து இதை தனியா எடுத்து வச்சிருங்க. ரவை அளந்த கப்ல 3 கப் தண்ணி, 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து தண்ணி கொதிச்சு ரவையை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வேக விடுங்க. எனக்கு சர்க்கரை சேர்த்த வீடியோ மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. நீங்க இதுல 1/2 கப் சர்க்கரை சேர்த்து நல்லா வேக வச்சு ஆறுனதும் உருண்டை பிடிச்சு வச்சுக்கோங்க. மாவையும் பூரி சைஸ்க்கு உருண்டை பிடிச்சு வச்சுட்டேன். இதுல இருந்து ஒரு உருண்டையை எடுத்து சின்னதா திரட்டிக்கோங்க. நம்ம ரெடி பண்ண கேசரி உருண்டையை உள்ள வச்சு இதை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஜென்டிலா ரோல் பண்ணிக்கோங்க. சின்ன பூரி சைஸ்க்கு இருந்தா போதும். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு மிதமான சூட்ல இருக்கிற எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. 2 சைடும் திருப்பி விட்டு வேக வச்சு இந்த அளவுக்கு கலர் மாறினதும் எடுத்துருங்க. சூப்பரான சொஜ்ஜி அப்பம் ரெடி. கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.